4வது எபிசோட்ல ஒருத்தனையும் பார்த்த கிராஸ் பண்ண விடாம இங்க பிளேயர் 96 கட்டையை போட்டு நிக்க இங்க ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருந்தவனுங்க ஒவ்வொருத்தரா தடுக்கி விடுறானுங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைம் குறைஞ்சுக்கிட்டே வர இப்படியே விட்டோம்னா பிள்ளையோட அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு அவன் கூட உருண்டு போராடி சண்டை போட்டு கைத்துல மாட்ட விட்டு கைலாசத்துக்கு அனுப்பிடுறான். மத்தவனுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தவி தவி இங்க வர ஆரம்பிக்கிறானுங்க. அதே நேரத்துல அவ பாய் ஃப்ரெண்டும் என் கூட வா, உன்னை பத்திரமா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல என் கால் உடஞ்சிருக்கு, உன்னால என்ன தூக்கிட்டு போக முடியுமான்னு கேட்க திருன்னு முடிக்கிறான். அப்ப பொத்திட்டு போன்னு பாய் ஃப்ரெண்டே அனுப்பி வச்சிடறா. இப்படி எல்லாரும் கிராஸ் பண்ணதும் மிச்சம் இருந்த 1-2 நிமிஷத்துல உன்னை நான் காப்பாத்துறேன்னு ஜின்னு திரும்பி வர பாக்க என் குழந்தைய காப்பாத்த ஒரு ஆளாச்சும் உயிரோட இருக்கணும்னு அவளே பள்ளத்துல குதிச்சு செத்து போயிடுறா. இங்க பிளேயர் 246 காப்பாத்தி கப்பல்ல கூட்டிட்டு போன நார்த் கொரியா அக்காக்கு சோல்ஜர் பாஸ் கால் பண்றான். நீயே அவனை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போறனா, அவன் பொண்ணை ஏதாச்சும் பண்ணிடுவோம் மிரட்ட தீவுக்கு திரும்ப வந்து எனக்கு இங்க ஒரு வேலை பாக்கி இருக்கு, நீ மட்டும் இங்க தப்பிச்சு போன அனுப்பி வைக்கிறா. இங்க பிளேயர் 222 செத்து இருந்தாலும் அவளோட குழந்தை உசுரோட இருக்கிறதுனால இப்போதைக்கு மிச்சம் இருக்கிற 8 பேரோட சேர்த்து மனசாட்சி இல்லாதவனுங்க அந்த குழந்தைய அவங்க அம்மாவோட இடத்துல உள்ள இருக்கிறானுங்க. ஆனா உள்ள இருக்கிற எவனுக்கு இது பிடிக்காம நேத்து பிறந்த குழந்தைக்கு பில்லியன் கணக்குல பணம் போகுதுன்னு கடைசி கேம்ல முடிச்சிடலான்னு அடுத்த கேம் விளையாடலான்னு வெறிகுண்டு ஓட்டு போடுறானுங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டு இருந்த ஹீரோவோட ஆளு டிடெக்டிவ்க்கு போன் அடிச்சு அந்த கேப்டன் கம்யூனிட்டி கேம் நடத்துற லீடரோட ஆளுதான் சொல்றதுக்குள்ள இது தெரிஞ்ச கேப்டன் எல்லாவனுக்கும் ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதானு போட்ல இருக்க பூரா பேலையும் போட்டு தள்ளுறான். கடைசியா கேங் லீடரை கொள்றதுக்குள்ள பின்னாடி இருந்த டிடெக்டிவ் கேப்டனை போட்டுறான். இங்க லீடர் ஜின்ஹுவை கூப்பிட்டு அந்த குழந்தை மேல இருந்த பாசத்துல இந்த கத்தியை உனக்கு தரேன், இதை வச்சு ராத்திரியோட ராத்திரியா தூங்கிட்டு இருக்கவனுங்க சங்கர்த்து சாகடிச்சிருன்னு சொல்ல உனக்கு எதுக்குடா திடீர்னு எங்க மேல இவ்வளவு பாசம்னு ஜின்ஹு கேட்க அப்பதான் இவனுக்கு தெரியுது இந்த லீடர் தான் பிளேயர் ஒன்னா உள்ள வந்து நம்ம கூடவே இருந்து குட்டையை குழப்பிருக்கான்னு. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.